பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோவில் என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? இன்னைக்கு தான் பூஜா கொடுத்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். தாஜ்மஹல் தான் எனக்கு பர்த்டேக்கு பூஜா குட்டி கூட்டிகிட்டு போன இடம். அங்கே போய் பார்த்துட்டு வருவோம். இப்போ எங்கே இருக்கோம்? தாஜ்மஹலில் உள்ள அப்போ தான் நுழைஞ்சிருக்கோம். இனியும் உள்ளே போய் பார்க்கணும். இதுதான் சாந்தியோட இந்த வருஷத்தோட கிஃப்ட். தேங்க்யூ. இது தாஜ்மஹலுக்கு உள்ள போகிறோம். எலக்ட்ரிக் காரில் கூப்பிட்டு போகிறாங்க. 25 ரூபா அதுக்கு சார்ஜ். நான் பூஜா குட்டிக்கிட்ட எப்பயோ தாஜ்மஹாலை அவசரம் இல்லாமல் பொறுமையாக பார்க்கணும்னு சொன்னதை வச்சுட்டு சர்ப்ரைஸாக இங்கே கூப்பிட்டு வந்திருக்கா. இதுதான் என்ட்ரன்ஸ். இதில் ஃப்ரீ ஃபெசிலிட்டிஸ், வைஃபை, கிளாக் ரூம், ஷூ கவர், ட்ரிங்கிங் வாட்டர், வீல் சேர், மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக அங்கே கிடைக்கும். இங்கே தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். இதுதான் தாஜ்மஹலுக்குள்ளே நுழையிற ஃப்ரண்ட். இங்கே நிறைய கைடு இருக்காங்க. கைடு ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் டிரைவரு கைடு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் உள்ள நுழையிற இடம். இது வெளியில் உள்ளது. வெளியில் நம்ம இந்த வழியில் தான் வந்தோம். இதுதான் உள்ளே போகிற மெயின் என்ட்ரன்ஸ். இந்த வட்டம் பர்த்டே சும்மா ஆடிச்சு பொழிச்சிருவேன். இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கேருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு தாஜ்மஹல் இப்படி தான் தெரியும். தான் பாருங்க, நம்ம ஹீரோயினை பார்க்க போகிறோம். உலக அதிசயத்தில் ஒன்று இந்தியாவில் இருக்கிறது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்தியாவில் உள்ள ஒரே ஒரு உலக அதிசயம். 2வது உலக அதிசயம் அதிசயத்தையே பார்த்துட்ருக்கு. ஒரு அதிசயமே அதிசயத்தை பார்த்து கொண்டிருக்கிறதே. ஆச்சரியக்குறி. தாஜ்மஹல் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கலரில் தெரியும். சன்னோட லைட்டு அதில் படுறதை பொறுத்து சன்ரைஸ் அப்போ ஒரு கலர், மத்தியானம் ஒரு கலர், சன் செட்டப்போ ஒரு கலர், அந்த மார்பிளில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த கார்டனில் ஃபுல்லாக கொக்கு. தாஜ்மஹலோட கதையை கேட்டுட்டு நம்ம போய் பார்த்தா நமக்கு கூஸ்பம்ஸ் வரும். அந்த காலத்தில் இது எப்படி கட்டியிருப்பாங்கன்னு நம்ம இப்போ நினச்சி பார்த்தா நமக்கு தலை சுற்றும். இந்த மார்பிள்ஸ் எல்லாம் பல இடங்கள்ல இருந்து வரவழைச்சி இந்த காலத்தில் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. வீடியோட தெரியுதான்னு தெரியல, சன்னோட ஃப்ளாஷ் இது மேலே அடித்து அப்படியே ஷைனிங்காக இருக்குது. மார்பிள் அப்படியே வெட்டி திளங்குது. தாஜ்மஹலுக்கு முன்னாடி இருந்து பார்த்தா இதுதான் என்ட்ரன்ஸ். இது ஒரு சைடு ஆஃப் தாஜ்மஹல். சன் வருது பாருங்க. ஷூஸ்க்கு ஒரு கவர் கொடுக்குறாங்க. யூஸ் அண்ட் த்ரோ கவர். இது ஃப்ரீ தான். அது போட்டுட்டு தான் உள்ளே போனோம். தூண் பாருங்க, பக்கத்தில் இருந்து பார்க்க பெருசாக இருக்குது. தள்ளியிருந்து பார்க்கும்போது அதை கவனிக்க மாட்டோம். பக்கத்தில் வரும்போது ஹியூஜாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே பார்த்தாலும் மார்பிள். இது பாருங்க சன். இப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் காலையில் வந்தோம். ஆனால் லேட். தாஜ்மஹல் பற்றி நிறைய கதைகள் இருக்குது. ஆனால் எது உண்மைன்னு தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாதுல்ல. இதுக்கு கீழே 24 ரூம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்தது என்னென்னா, இந்த ஜன்னல் எல்லாமே மார்பிள் தான். மார்பிளை காவிங் பண்ணி தான் ஹோலாக வச்சு ஜன்னல் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே ஃபோட்டோ வீடியோ அலௌட் கிடையாது. என் கால் பாருங்க. மகளுக்கு உள்ள இங்கே ஃபோட்டோகிராஃபி நாட் அலௌடு. ஆனால் நான் உங்களுக்காக எடுக்கிறேன். இது நம்ம தாஜ்மஹலுக்கு உள்ள அந்த கல்லறையை பார்த்துட்டு வெளியில் 2 கல்லறை இருக்குது. அது 2ம் ஒரிஜினல் கிடையாது, டம்மி. ஒரிஜினல் கல்லறை அண்டர் கிரவுண்டில் இருக்குது. அது வருஷத்தில் ஒரு நாள் தான் பார்க்க விடுவாங்க. எப்படின்னா நம்ம பார்க்குற டிக்கெட் 50 ரூபா. இதே 500 ரூபாய் டிக்கெட் எடுத்தால் அதை பார்க்க விடுவாங்க இப்போதும். இப்போ அது கிடையாது. இது உள்ளேருந்து வெளிப்பக்கம் பார்க்குறது. இது ஃபுல்லாக இந்த பூ காவிங் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது.
இதுதான் கரெக்டான உள்பக்கம். இதுக்குள்ளே தான் அந்த கல்லறை இருக்குது. இது பாருங்க, மார்பிள்லேயே காவிங் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே கலரிங் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் தான் மீனாகாரி ஒர்க். இது மார்பிளை குடஞ்சி பண்ணுற ஒர்க்கு. இது தாஜ்மஹல் வாசல்ல இருந்து எடுக்கிறது. யமுனா ரிவர் குட்டிக்கீழே இறங்கிறத தாஜ்மஹலுக்கு முன்னாடி இல்லை, சைடில். இங்கே ஃபாரினர்ஸு சாரியை வாங்கி சுற்றி சாரியை கேவலப்படுத்தி எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு அவுத்து அநியாயம் பண்ணுறாங்க. கூப்பிட்டு வச்சு கட்டி விட்டுடலாமான்னு பார்த்தேன், ஒரு நேரம் இல்லை. இது இன்னொரு சைடு. எதுமா? ரெட் ஃபோர்ட் இல்லை, ஆக்ரா ஃபோர்ட். இதுதான் யமுனா ரிவர். இது என்னோட லிட்டில் பிரின்சஸ். லிட்டில் பிரின்சஸ் இன்னைக்கு கடுப்பா இருக்கு எனக்கு. ஏன்? பார்க்கவே நல்லா இருக்கு, அழகா இருக்கு. என் முடியெல்லாம் ஒரு மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொண்ணுங்கடத்தின் எந்தினா போட்டு நம்ம எப்படி பார்க்கணும்னு விதி இருக்கோ அப்படி தான் பார்க்க முடியும். நான் சொன்னேன்ல, நாங்கள் இங்கே 1 வீக் முன்னாடியே எங்கேயோ போகிறோன்னு தெரியும். சரி, நல்ல வெல் ப்ரிப்பேர்டாக போவோம் அப்படின்னு நினைக்கும்போது தான் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஒரு குண்டு விழுந்துருச்சு. அதனால் எங்களுக்கு எல்லாம் மூடே போயிடுச்சு. நல்ல ட்ரெஸ்ஸு கூட எடுத்துகிட்டு வரல. இது ஒரு வியூ. கீழே யமுனா. இப்போ நம்ம வெளியில் வந்துட்டோம். இது ஃபுல்லாக ரெட் ஸ்டோன் வச்சு உள்ள பில்டிங். எனக்கு இது பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. சாயந்தர நேரத்தில் இதில் வந்து அப்படியே உட்காந்துருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. நாங்கள் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக காலையில் 5:30க்கெலாம் வந்துட்டோம். அதனால் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. அதனால் இப்போ திருப்பியும் ஹோட்டலுக்கு போகணும். கைடு சொன்னார், இந்த மரத்துக்கு அந்த பக்கம் ஒரு சின்ன ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது. அது வந்து ஃபஸ்ட் ஒய்ஃபுக்கான். இங்கே வந்து பார்த்தா இந்த இடத்துல ஒன்று இருக்குது, அது செகண்ட் ஒய்ஃபுக்கான். எங்கள் வீட்டில் என் தம்பி பையன் சொல்லுவான், மேய்க்கிறது எருமை, இதில் என்ன பெருமைன்னு. ஊரை சுற்றி ஒய்ஃபு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கலரையும் கட்டி வச்சுருக்கான். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சுற்றி உள்ள இந்த இடம்தான். ரொம்ப அழகாக இருக்குது. சும்மா வந்து இப்படி உட்காந்துருக்கலாம். நம்மளை சுற்றி ஒரு பெரிய ஒரு கோட்டை. இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டு ஹோட்டல். இது பூரி, இது பொட்டேட்டோ வெஜ், இது ஆம்லெட், இது போஹா, நம்ம அவல் உப்புமா இருக்குல்ல அது, அப்புறம் 3 கலர் சட்னி, இது பூரிக்குள்ள சப்ஜி, இது வடை. எப்படி இருக்குன்னு தெரியாது, பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். எப்படி இருக்குது பூஜா குட்டி? நல்லா இருக்கா? வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? தாஜ்மஹலை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம். ஷாஜஹானுக்கு வந்து 8வது ஒய்ஃபு அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் உண்மை அது கிடையாது. 3வது ஒய்ஃப் தான் மும்தாஸ். எப்படி 3வது ஒய்ஃப்னா, ஷாஜஹானுக்கு வந்து ஃபஸ்ட்டே மும்தாஸை பிடிச்சி அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னதுக்கு அவங்க அப்பா சம்மதிக்கலை கல்யாணத்துக்கு. அப்போது 2 லேடிஸு ரொம்ப கஷ்டப்பட்ட, ஐ திங்க் ஜெயிலில் இருந்தவங்கள 2 பேரை கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஒய்ஃபாக இருந்தாங்க. அப்புறம் 3வதாக தான் மும்தாஸை கல்யாணம் பண்ணாங்க. அது அவங்க அப்பா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணாங்க. 6 வருஷம் மனசுலையே லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாங்க. அவங்களுக்கு 13 குழந்தைங்க இருந்தாங்க. 13வது குழந்தை பிறக்கும்போது அந்த டெலிவரியில் இறந்துட்டாங்க. இனி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு கேள்வி. நிறைய பேர் நிறைய கதைகள் சொல்கிறாங்க. எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. ஆனால் தாஜ்மஹல் பார்க்க வேண்டிய ஒன்று. ரொம்ப 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 ஒரு மாதிரி அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு அது பார்க்கும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும். நல்ல ஒரு லவபிள் கப்பிள் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மாதிரி அந்த பில்டிங்கும் அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க. இதில் வேலைக்காரங்க எல்லாத்துக்கும் கையை இதோட கட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. எது உண்மையோ
பொய்யோ, நம்ம தாஜ்மஹால் நமக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட், இந்தியாவுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட். 7 ஒண்டர்ஸில் இதுவும் ஒன்று. எனக்கு தாஜ்மஹால் போயிட்டு வந்தது ரொம்ப 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 ஹாப்பி. தாஜ்மஹால் காலையில் போனதை விட சாயந்தரம் பின்னாடி கார்டன் இருக்குது, அந்த கார்டனில் போய் பின்னாடி உட்காந்துருந்தோம். ஓ, அது இப்போ நினச்சாலும் அவ்வளோ நல்லா இருந்தது. அன்றைக்கி நல்ல வெயிலுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன மழை இருந்தது. ஒரு மாதிரி நல்ல ப்ரீஸிங்காக அங்கே போய் உட்காந்துட்டு அப்படியே பார்க்கும்போது ஒரு மாதிரி சினிமாவில் பார்த்த மாதிரி இருந்தது. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. நமக்கு எந்த வயசில் எப்போ என்ன கிடைக்கும்னு சொல்ல முடியாது. கிடைக்கிறத ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஏற்றுக்கணும். ஹாப்பியாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும். எவ்வளோ நாள் நம்ம உயிரோடு இருக்க போகிறோன்னு தெரியாது. அவ்வளோ நாளும் சந்தோஷம் 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 மட்டுமே நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் நிலச்சிருக்கணும். எனக்கு அங்கே போயிட்டு வந்தது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இனி அடுத்த வர்ற வீடியோலையும் அதெல்லாம் வரும். அப்போ அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? தேங்க்யூ.